தெரிஞ்சு போட வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலயும் டிராப் பண்ணிட்டே இருக்கா பாம்பு மாதிரி. டேஞ்சரஸ், டேஞ்சரஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்வே பரவாயில்ல. அவனுக்கு அப்பதான் போத்தன் ராஜ் சொன்னதுமே தான் புத்தி வந்திருக்கு. ஏன்டா டேய் 80 நாளா இல்லாத ஆட்டத்தெல்லாம் போட்டு உனக்கு போத்தன் ராஜ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் புத்தி வந்துச்சு அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டாஸ்க் ஆக்சுவலி 1 ஹவர்ல வந்து எந்த அளவுக்கு அதை காட்டல. அவங்க அம்மா நிறைய பேசியிருப்பாங்க லைவ்ல பார்க்கும் பொழுது. எனக்கு அது ரொம்ப அழகா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அவங்க அம்மா பேசின விதங்கள் எல்லாமே. அவங்க எல்லாத்து கூடயும் பேசின விதமும் சரி எல்லாமே வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் பாக்குறேன். இதான் என்னோட ஒப்பீனியன். யாராவது வேற ஏதாவது சப்பக்கட்டு சப்போர்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா வேணா என்னுடைய வெறுப்புகளை நான் தெரிவிக்கிறேன். எஸ் திருநங்கை திவ்யா, நீங்க தாராளமா பேசலாம், சொல்லுங்க திவ்யா. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். வணக்கம். ஹாய், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். பேசலாமா? ரெக்கார்ட் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க பார்வதி, பாருங்களேன், எனக்கு ஒன் செகண்ட் திவ்யா, நான் உங்ககிட்டயும் சொல்லணும். நேத்து நீங்க சொன்னப்ப எனக்கு தவறுன்னு தோணுன இடத்துல நான் நிறுத்தினேன், திருத்தினேன். கோஹோஸ்டும் இங்கதான் இருக்காரு. ஏன் அன்ஃபில்டர்ட் சொன்னா இல்லையாப்பா? நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஸ்பேஸ ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ போட்டு ரிவீல் பண்ணி நம்ம ஸ்பேஸ பத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அது தவறாக இருக்கும் பட்சத்திலயோ இல்ல வார்த்தைகள் திருத்தம் தேவை அப்படின்ற பட்சத்திலயோ சொல்றோம். அதை நீங்க அக்செப்டும் பண்ணிக்கிட்டீங்க நேத்து. ஆனா கட்டிக்கோ ஒட்டிக்கோ மேட்டர் ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஓகே, யூ கேன் டாக். நீங்க யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே. கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஏமா நம்ம வந்து எல்லா விமர்சனங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்ம வைக்கிற விமர்சனங்களை அக்செப்ட் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு புரிதல் இல்ல. சோ நேத்து நான் என்ன சொன்னனோ அதுதான் ரியாவும் எனக்கு வந்து எக்ஸாக்டா சொன்னாங்க. ஏடி நீ சூஸ் பண்ணிருக்கிற அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரியாவை மதிக்கிறேன். ஏன்னா நீ இந்தியன் பேரண்டிங்க நீ வெறுக்கிற. இந்தியன் பேரண்டிங் உனக்கு பிடிக்கல. இந்தியன் பேரண்டிங் இப்படிதான் எமோஷனலா இருக்கும். அதெல்லாம் நீ ஏன் அஃபண்ட் ஆயிக்கிற? பாருங்க அவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இந்தியன் பேரண்டிங்கே வந்து அரோரா சின்க்லருக்கு பிடிக்கல. அத ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேரண்டிங் அரோரா சின்க்லருக்கு பிடிக்கல அப்படின்னு ரியா சொல்றாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு. என்னம்மா இப்படிலாம் அது எங்கம்மா எங்கேயோ இருக்க வேண்டியவம்மா நீங்க பிக் பாஸ் சிஸ்டர் வீட்டுக்குள்ள ரியா வந்து. சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. அரோராவுடைய ஃப்ரெண்ட் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. பிரவீன் இருங்க. ஓகே, அதான் திவ்யா, இப்போ நேத்து வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துதான் ஆகணும். பட் அரோராக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்ட் அவங்க எல்லாமே ஷேர் பண்ணதை வச்சு சொல்றாங்க அப்படின்றப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்தியன் பேரண்டிங், இந்திய பெற்றோர் சிஸ்டம், இந்திய பெற்றோர் முறை வந்து அரோராவுக்கு பிடிக்கல. அவங்க ஒரு ஃப்ரீ பேர்டு. அதனால நீ எதுக்கு பிளேம் பண்ணிக்கிற? உன்னை பாக்குறப்ப ஏதோ நீ ஃபீல் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஃபீலே ஆக்சுவலி பண்ணக்கூடாது. இது நீ சூஸ் பண்ணதானங்கிறத நேத்து நான் என்ன சொல்லணும் அதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சோ பார்வதி இஸ் அன்ஸ்டாப்பபிள். பார்வதி இஸ் அ கேமர். இந்த ஓஜி இதெல்லாமே நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு நாள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்னைக்கு எபிசோடு முழுமையா டாப் மாதிரி நான் விமர்சிக்க விரும்பல. பட் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது பார்வதியினுடைய அம்மா நேற்று ஒரு குடும்பம் வந்தாங்க. ஒரு பொது நிகழ்ச்சியில எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்வதி குடும்பம்னா எப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்கள குத்த சொல்றது கூட நான் விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க போய் பார்வதி டார்கெட் பண்ணுங்கன்ட்டு. யாரோ ஒரு டீம் வெளியில இருந்து அதை சொல்லி அனுப்புறாங்க, அதை போய் செய்யறாங்க. சோ செய்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வதி அம்மா வந்து ரொம்ப கிளியரா ரியாக்டே பண்ணலங்க. கமோர்தினும் பார்வதியும் பக்கத்துல உட்காந்து ஏதோ கணத்தை பிடிச்சி கிள்றான், ஏதோ எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணாதானடா நீங்க ட்ரோல் பண்ணுவீங்க. ஹேட்டர்ஸ்க்கு தீனியே இல்ல. பார்வதியோட அம்மா உள்ள போறப்பவே ஒரே ஒரு முடிவோட இருந்தாங்க, ஹேட்டர்ஸ்க்கு நம்ம தீனி கொடுக்க கூடாது. ஹேட்டர்ஸ் ஒரு பாயிண்ட கூட எடுத்து வச்சு பேசிடக்கூடாதுங்கிறத ரொம்ப உறுதியா இருந்ததை ரொம்ப அழகா பார்க்க முடிஞ்சு. போனாங்க, கேம் ஆடு, என்னோட எமோஷன்ஸ் எனக்கு புரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு நீ கரெக்டா இரு, எங்களை பத்தி எல்லாம் ஏன் யோசிக்க போற, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? சோ வந்து போராடு, துணிவா இரு, அந்த துள்ளல் வர்ற பாருதான் எங்களுக்கு வேணும். நீ வந்து ஃபீல் பண்ணு, என்ன வேணா பண்ணு, லவ்லாம் அவங்க லவ்லாம் வரதான் செய்யணும் கமோதினை வச்சுட்டு டைரக்டா சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அது கேமுக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி பார்வதி மைண்ட் ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு. அதனால பார்வதி அம்மா பத்தி பேசுறதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. டன்.
எல்லாத்தையுமே திறந்து அவ்வளோ அழகா சப்போர்ட்டிவா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப போய் நான் என்னுடைய தங்கச்சியோ அக்காவோ யாரோ பார்வதி இடத்துல இருந்தா கூட நான் கூட போய் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அவ்வளவு ஒரு புரிதலோடு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பார்வதியை. அக்செப்ட் பண்ணி விமர்சனங்களும் ரொம்ப நாகரிகமான முறையில வைத்ததை பார்க்க முடிஞ்சு. ரொம்ப அழகா புரிய வச்சுட்டாங்க ஆக்சுவலி. இது இப்படிதான், நீ வந்து கேம் ஆடு, கேம்ல அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, ஆனா ஃபீலிங்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவா எந்த விதமான ஒரு கண்டனமுமே தெரிவிக்கல. கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஆக்சுவலி பார்வதி விளையாடல, அதுதான் உண்மை. இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் வராங்க பிக் பாஸ் ரிவ்யூவர் ரியா அவர்கள். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டினாங்க கைஸ். அது எனக்கு சீரியஸ்லி பிடிக்கல. நான் போய் கேட்கட்டா, நான் போய் செய்யட்டா, நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். திவ்யா வந்து வெளியில கழுவி ஊத்துற மாதிரி நீங்களும் உள்ள வந்து பார்வதியை கழுவி ஊத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு 24x7 வந்து ரியா சொல்றாங்க, வந்து கண்டிப்பா ஊத்துறேன். இல்லங்க அஃபண்ட் ஆயிடுச்சுங்கிறப்போ அஃபண்ட் ஆகட்டுங்க, பாரு அஃபண்ட் ஆகட்டும், உங்களெல்லாம் எவ்வளவு பண்ணிருப்பாங்க, அஃபண்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வன்மத்தை ஆக்சுவலி அவங்க கக்கிட்டு பார்வதிக்கு வன்மம் இருக்குன்னு சொன்னதுதான் அங்க ஒரு முரணாக தெரிஞ்சுது. சோ அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா உள்ள வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாங்க வன்மம் வன்மம்னு ஒரு 10-15 முறை அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. பட் என்னதான் நீங்க வந்து வன்மம் வன்மம்னு யாரோ சொல்லி கொடுத்ததை டாம் சொன்ன மாதிரி சொன்னா கூட இந்த கேம் உங்களுக்கானது, நீங்க இல்லைன்னா இந்த கேமே இல்லைன்னு சொல்லி பார்வதியை பிரைஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க எல்லாரையும் அண்டர் த பஸ்ல போட்டு ஆக்சுவலி அதை பண்றவங்க அரோரா சின்க்ளர். அப்படிதான் அவங்க கமுர்தினை பண்ணாங்க, அப்படிதான் அவங்க எஃப்ஜேவை பண்ணாங்க, அப்படிதான் அவங்க விக்கல்ஸ் விக்ரம பண்ணாங்க, அப்படிதான் அவங்கள கானா வினோத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ எல்லாரையுமே அண்டர் த பஸ்ல போட்டு மிதித்து அடுத்தவர்கள் கூட பழகி அவங்களுடைய வீக்னஸை புரிந்து கொண்டு, ஆமா திவாகர் தான், திவாகருக்கு அவங்க மிரர் கிஸ்ஸே பண்ணாங்களேமா, பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பினாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. சோ அரோரா சின்க்ளர் இந்த வீட்டுல எமோஷன்ஸ் வச்சு விளையாடக்கூடிய ஒரு மோசமான போட்டியாளர்னு நான் நேரடியா விமர்சிக்கிறேன். ஏன்னா அவங்க முதல் ஒரு 2-3-4 வாரங்கள் துஷாரோட எமோஷன்ஸோட விளையாடினாங்க. துஷாருடைய எமோஷன்ஸை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வாட்டர் மெலன், கானா வினோத், கமுருதீன், அதுக்கப்புறமா ஒரு 5-6வது வாரங்களே இந்த ட்ரையாங்கலை ரொம்ப அழகா வடிவமைத்து அந்த ட்ரையாங்கல் மூலமாக கமுருதீனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கமுருதீன் மண்டையை கழுவி கழுவி பார்வதிக்கு எதிராக திருப்பி கமுருதீனை தனக்கு அப்படியே அவங்களுக்கு கூடவே வச்சுக்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சோ ஒரு டிபெண்டட் கேம், அந்த கமுருதீன் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஒரு டிபெண்டட் கேம், அடுத்தவர்களை சார்ந்து விளையாடுவது, அடுத்தவர்களுடைய விளையாட்டை கணித்து அவங்களை எங்க போட்டு விடணுமோ போட்டு விடுறது. எங்க கானா வினோத் நீங்க நாக்கம் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னதெல்லாம் அநாகரிகத்தினுடைய உச்சம். நீ அதை சொல்லக்கூடாது, உனக்கு அந்த தகுதி கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. சோ இந்த மாதிரி அண்டர் த பஸ்ல போட்டு மிதித்து அடுத்தவங்களுடைய கேமை அழிக்க நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அரோரா சின்க்ளர். சோ அரோரா சின்க்ளருடைய கேமை டோட்டலா முடிச்சாங்க ரியா வந்து. உனக்கு வன்மம் இருக்கு, டெலிபரேட்டா அவங்க போகணும், அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதை விட டெலிபரேட்டா நீ நினைக்கிறேங்கிறப்ப அந்த பொண்ணு முட்டு கொடுக்குது. நான் 3 வாரம் நாமினேஷன் பண்ணலையே, நாமினேஷன் பண்றது மட்டும் வெளியில போகணும்னு நினைக்கிறது கிடையாது, அவங்களுடைய இருப்பை உங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. பார்வதி இந்த வீட்டுல இருக்கிறத அரோராவால அக்செப்ட் பண்ணவே முடியல ஒரு நிமிஷம் கூட. சோ நீங்க ரொம்ப வெளிப்படையாக பார்வதி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அவங்க வெளியேறணும், அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுங்கிறத வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் அவங்க கேம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி அரோரா சின்க்ளர் பேசுறாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்ல அதனால அவங்க வெளியில போகணுங்கிற அளவுக்கு வன்மத்தோடு இருக்கக்கூடிய அரோரா சின்க்ளருடைய கேமை ரியா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கமுருதீனுடைய ஃபேமிலி. கமுருதீனுடைய ஃபேமிலியில வந்து கமுருதீன் அக்காவால பேச முடியல ஆக்சுவலி. ஏன்னா தப்பு ஃபுல்லா தம்பி மேல இருக்குது. பார்வதியை போய் அவங்களால கொஸ்டின் கேட்க முடியாது, நீ என் தம்பியை விட்டுருமான்லாம் போய் சொல்ல முடியாது, என் தம்பி கூட பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முழு தவறில முக்கால்வாசி தவறு கமுருதீன் மேல இருக்கிறதுனால கமுருதீனை நல்லவனாக்கி அங்க முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் லிட்டரலி செய்ய முடியாது. அவன் நல்லா படிச்சவங்க, அதனால வந்து அதெல்லாம் அவங்க செய்யல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதியை போய் குற்றம் சாட்டுறதோ பார்வதி அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் அவங்களால பண்ண முடியாது ஆக்சுவலி. நீ என்ன அந்த தளரூம்ல வந்து பவர் மேக்கப் பண்றது கூட இங்க மத்தவங்க எல்லாம் வரலாமா, ஏன்டா வராங்க அப்படின்னு சர்க்காசமா தான் பேச முடிந்ததே தவிர வெளிப்படையாக பார்வதியை பற்றி அவங்களால பேச முடியல. வெளியில வந்தா தலை நிமிர்ந்து நடக்கணும், அதெல்லாம் பார்வதிக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். நீ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ற, அதனால தலை நிமிர்ந்து உன்னால நடக்க முடியாது, உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க,
உன்னை வந்து வேற மாதிரி காஜி அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அப்படி பண்றியோ பண்ணலையோ, பட் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அட்வைசஸ் ஆஸ் அ சிஸ்டர் அவங்க கொடுக்கறதும் தப்பு இல்ல. பார்வதி கிட்ட அவங்க வரல, அதனால இன்னைக்கு தப்பிச்சாங்க அவங்க. பார்வதி கிட்ட தப்பி தவறி வந்திருந்தாங்கன்னு சொன்னா அது கமருதீனுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஏன்னா மெயின் கல்பிரிட் வந்து கமருதீன்கிறத ரியாவும் சொன்னாங்க. ஒண்ணு பார்வதி அடிக்கிறோம், இல்லைன்னா அரோரா அடிக்கிறோம். குற்றவாளியாகிய கமருதீனை நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. அவன் தானே மெயின் ரீசன். அவன் தானே இந்த ட்ரையாங்கிள என்ஜாய் பண்றவன். இந்த ட்ரையாங்கிளின் மூலமாக 2 பேரையும் வந்து 2 பேருடைய கேமை அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல பலனை பெறுவது யார்? சந்தேகத்தின் பலனை பெறுவது கமருதீன் என்பதனால் அவனை எதுவுமே சொல்றது இல்லைங்கிறது எல்லாம் அவங்க அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால இவனை நம்ம சொல்லக்கூடாது, இவன் டபுள் கேம் ஆடுறானுங்கிற மாதிரி சைலண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரோரா கிட்ட அவங்க பேசிய விஷயங்கள் வந்து எபிசோட்லயும் காட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது முழுவதும் பார்வதி மேல இருக்கிற வன்மம். போய் கெஞ்சுறாங்க, நீ ஒரு இடத்து அந்த பொண்ணு அவன் டாக்ஸிக்குங்குது, ஆசிட் அடிச்சிருவான் போல, அந்த அளவுக்கு பேசுற ஒரு போட்டியாளர்கிட்ட போயிட்டு இல்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கமருதீன் உயிரே கொடுப்பான், அவனுக்காக நில்லுங்கிற மாதிரி போய் கேக்குறாங்க. அது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது ஒரு பக்கம் அது தேவையில்லாத கண்டென்ட். இப்போ அவருடைய போதன் ராஜாமா அந்த நபர் அரோராவை பத்தி பேசிய விஷயங்கள், அரோரா வந்து டிபெண்ட் பண்ணி எல்லாரையும் யூஸ் பண்றா. பார்வை கூட நம்பிடலாம்டா, ஏன்னா அவ அச்சு ஆடுறா. ஒரு சண்டை வருதா பாரு, ஏதாவது ஒரு வேர்ட் தப்பா பேசியிருக்காளா, பேச மாட்டா, அவ ரொம்ப கிளவருங்கிற மாதிரி கமருதீன் மண்டே நல்லா ஓபன் பண்ணி தனியா ஆடுங்க, இது குழந்தைங்க பாக்குறாங்க, லிமிட் வச்சுக்கோங்க, நீங்க உங்க 2 பேருக்கு ஓகேனா நானே வெளில வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க ஒரு 3 வாரம் பிரிஞ்சு விளையாடுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு. இவன் திருந்திடுவான் கொஞ்சம். இனிமேல் இந்த ஹக் பண்ற சீன்ஸ், கிஸ் பண்ற சீன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. திடீர்னு கூப்பிடுறான் வான்ட்டு. என்னடா அப்படின்னா, இல்ல ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. எதுக்குப்பா? 10 நிமிஷம் தானடா ஆச்சு, அவங்க அப்பதான் போயிருக்கிறாங்க, அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டியா? எங்க ஊர்லயே சார் மிஸ் பண்றாரு. ஏன்டா இத பார்த்து சிரிக்கிறதா, சந்தோஷப்படுறதா, கமருதீனுக்கு சுத்தமா மூளையே இல்லைன்னு யோசிக்கிறதா, என்னடா இப்படி வளர்ந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதானே தெரியல. ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. இட்ஸ் சினிமாங்க ஆக்சுவலி. எனக்கு புரியல. உன்னை வந்து போய் பேசாதன்றாங்க, அந்த பொண்ணு பேச வேணான்றுச்சு. 167வது தடவை பாரு நீ உன் கேம் ஆடுன்ற. எங்கடா ஆட விடுற? நீ விட மாட்டியே. மிஸ் யூன்ற, கிஸ் பண்ணணும்ன்ற, கூப்பிடுறாங்க. ஒரு மாதிரி அது அப்படியே ஏக்கத்தோடு ஏதோ ஒரு ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு காதலர்கள் மீட் பண்ணிக்கிற மாதிரி பாரு வா அப்படின்றான். இதுவும் போகுது. அப்புறமா ஹக் பண்ணிக்கிறாங்க, ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறமா உன் கேம் ஆடுன்றான். செம்ம சிரிப்பா இருக்கு. இதுங்க அடிச்சுக்குமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்க என்ன சொன்னாலும் சரி, இவங்க இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேணா அது மாறலாம். சோ கமருதீனுடைய அம்மாவே கனவுல வந்து பாரு வேணாண்டா உனக்குன்னு சொன்னா கூட கமருதீனை வந்து ஹி ஆல்சோ அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிந்தது. சோ மத்தபடி எபிசோட்ல வர எதுவுமே இல்லை. நைட் உட்கார்ந்து எப்படி அப்டேட்ஸ் கரெக்டா கொடுக்குறீங்க சாம்? நர்மகை பாட்டுக்கு பாடுறாங்க, அவங்க ஆடுறாங்கன்னு முன்னக்கூடியே சொன்னீங்க. அப்புறம் இந்த என்னது அந்த பார்வதி அம்மா ஜட்ஜா ஒரு டாஸ்க் பண்றாங்கன்னா கூட சொன்னீங்க. சம்திங் ராங். சோ வேற லெவல். சோ பயங்கரமா இருந்துச்சு நீங்க எபிசோட் நான் அப்டேட் கரெக்டா கொடுக்கணும்ல, மாத்தி மாத்தியா கொடுக்க முடியும்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாத்திட்டா அப்படியே ஐயோ. சொல்லிடுங்கம்மா. விக்கல் சீக்கிரம் இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாரான்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. டாம் மாத்தி சோ கால்டு ரிவ்யூவர்ஸ் கொடுக்குறாங்க டாம் அப்டேட், சுத்த போய் அப்டேட்ஸ். அப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க அது திரும்ப திரும்ப, அவங்க அண்ணா ஈவிபி வாசல்ல நிக்கிற அதெல்லாம் எல்லாமே பொய்யுங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அத நீங்க அது யாரையும் பார்வதி encourage அம்மாவே பண்ணாதீங்க. சொல்லிட்டாங்களே மேம்மா, அவங்க லாயர்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போவாங்களாம்ல, அந்த மாதிரி Out எங்கேயோ of டூர் station. போயிட்டாங்களா Yeah, லீவ்ல. he is out of ஆமா station. ஆமா. அவங்க லாயர்ஸ் இது சொசைட்டில இருந்து அவங்க எல்லாருமே டூர் போயிட்டாங்க, அதனாலதான் அவைலபிள் இல்ல போல. சோ அதனால ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து இந்த மீடியால அந்த மாதிரி வந்து பழக்கம் கிடையாதுங்கிறதுனால பாரு அம்மா மட்டும் வந்திருக்கிறாங்க. இதையுமே அவங்க வேற ஏதாவது வேணும் இல்லங்க. பாரு அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காரு, இனிமேல் பாரு முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எவ்வளோடா சொல்லுவீங்க? பாரு அம்மா வராங்க, பாரு அம்மா அடிக்கிறாங்க, கமருதீன் சட்டையை பிடிக்கிறாங்க, பாரதி நீ எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்றா, எவ்வளவோ எழுதுனீங்க. அவங்க உட்காந்து ஜாலியா காமன் கம்போஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பார்வதி இஸ் அன்ஸ்டாப்பபிள். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எவ்வளோ ஃபேக் நரேஷன்ஸ் ட்ரை பண்ணாலும், கமருதீன் ஃபேமிலி போனதுக்கு அப்புறமா பிளாஸ்ட் பார்வதிய கிழிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனாங்க.
அவன் என்ன பண்றான், மிஸ் யூ பாரு, லவ் யூ பாருங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பார்வதியை எதிர்க்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கான ஆழ்ந்த அனுதாபங்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். அத ட்ரை பண்ணாதீங்க. அதுல நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஷி இஸ் இன் டாப் 5 ஸ்டில். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா பார்வதிய. எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ பார்வதிய ஆதரிக்கிறதுனாலயே வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே டாக்ஸிக் டாக்ஸிக் சப்போர்ட்டர்ஸ்னா எஸ் ஐ எம் வெரி டாக்ஸிக், ஐ எம் சூப்பர் டாக்ஸிக், ஐ எம் எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக். எஸ். ஒரு வாரத்துக்குள்ள ஓவர் சப்போர்ட் வந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா திவ்யாக்கு? திவ்யா 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 ஆமா டேய் ஆமா ஆமா என்னடா ஆமா இது ஆமா ஒரே டைட்டில் ஓவர் வின்னர். நைட்ல. திவ்யா வந்து குயினா, ஸோ குயின் இன்னும் நிறைய டேக்ஸ் பாக்குறோம். குயின், கிளாரிட்டி, கிளியாரிட்டி, என்னென்னலாமோ போடுறானுங்க. யார் யாரெல்லாமோ போடுறாங்க. ஹிந்திக்கார ஐடியா இருக்குது முக்காவாசி. திவ்யா யார் இவன் அதெல்லாம் நீங்க அப்படி? எடுத்துக்கோங்க. திவ்யா சிஸ்டர் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. வேணாம்ப்பா, ஐயோ இந்த டாக்ஸிக் சொசைட்டி வேணாம்ப்பா எனக்கு. ஐயோ எதுவுமே வேணாம் எனக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஒரு 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 கண்டஸ்டன்ட சப்போர்ட் பண்றதுனாலயே அவ்வளோ நெகட்டிவா பேசுறாங்க, டாக்ஸிக்ன்றாங்க. இந்த ஷோவே ஆக்சுவலி டாக்ஸிக். விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக். என்ன பண்ண முடியும்? ஷோ பார்க்காம போயிட வேண்டியதானே. கருத்து எல்லாருக்குமே விமர்சிக்கிறதுக்கான உரிமை இந்த நிகழ்ச்சியில இருக்குது. அங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்றதா ஆடியன்ஸோட வேலையே. ஆடியன்ஸோட வேலை வந்து உட்கார்ந்து பார்த்து கைத்தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்றது கிடையாது. ஜட்ஜ் பண்றதுதான் இங்க கேமே. சோ எல்லாரும் அவங்க அவங்களுடைய கருத்தை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கட்டும், அக்செப்ட் பண்ணாதவங்க பண்ணட்டும். பட் இவங்களை நீங்க பேசக்கூடாது, ஆபாச குறியீடுன்னு சொல்லக்கூடாது. அவங்கள நீங்க நீங்க காஜி கப்பல்னு சொல்றீங்க, கவருன்னு சொல்றீங்க, என்னென்னவோ சொல்றீங்க. ஒண்ணுமே நடக்கல. நைட்டு நாய் குலைச்சதுன்றீங்க. நாய் குலைச்சதை வச்சு அப்படியே அதை பொருத்தி பேசுறீங்க. ஃபேக் நோ நோ நரேஷன்ஸ் நீங்க என்ன இவங்க வேணா இவங்க பண்ணலாம். என்ன வேணா பேசலாம். அதான் சொல்றேன்ல, ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து நம்மள கை காட்டுறதுக்கு முன்னாடி 3 விரல் அவங்க மூஞ்ச பார்த்து தான் இருக்குன்றது வந்து புரியறது இல்ல. ஆப்போசிட்ல உட்காந்து நீங்க டாக்ஸிக் 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 ஃபேண்டம் டாக்ஸிக். ஐயோ, விஜய் பார்வதியின் ஃபேண்டம் தான் வந்துட்டு திவ்யாவை வந்து இதா சொன்னாங்களாம். புரியல எனக்கு. ஊரே காரி துப்புது திவ்யாவை. ஜெனரல் ஆடியன்ஸ் போய் கேட்டீங்கன்னா காரி துப்புவாங்க. ஏதோ காசை கொடுத்து, அது பேர் என்ன, இல்லம்மா, அவங்க அது அப்பாவை இருங்க, யாரோ காசை ஏதோ கொடுத்து அன்அபிஷியல் பேசிட்டாங்கன்னு அன்அபிஷியல் இருங்கங்க காசை கொடுத்து அன்அபிஷியல்ல வந்து ஓட்டை ஏத்திட்டா நாங்க நம்பணுமா? புரியல எனக்கு. இதெல்லாம் என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க அதுதாங்க. திவ்யா. இப்போ திவ்யா வந்து அவங்கள நம்ம பேசிட்டோம், அவங்க குடும்பத்தை பேசுறன்றப்போ இன்னைக்கு பார்வதியுடைய அம்மாவை எவ்வளவோ அபியூஸா அதெல்லாம் நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறது இல்ல. அந்த மாதிரிலாம் தான் இப்ப பண்றீங்க நீங்க. சோ நாங்க டாக்ஸிக்னா எங்களை எதிர்க்கிறேங்கிற பேர்ல ஒரு கும்பல் இருக்குதுல்ல, திவ்யாவை தலைமையாக கொண்டு. டாக்ஸிக் ப்ரோ அது மேக்ஸ். சூப்பர் டாக்ஸிக். ப்ரோ மேக்ஸ், சூப்பர் மேக்ஸ். ரொம்ப கேவலம், கேவலத்தின் உச்சம். சோ நீங்களாம் எங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் அழகா சொன்னீங்க. வரக்கூடிய விமர்சனங்களை அக்செப்ட் பண்றாங்க பார்வதி. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. மத்த யாருக்குமே அந்த தன்மையே இல்ல, அந்த குவாலிட்டியே இல்ல. அதனாலதான் சொல்றோம் கேமர் அப்படிங்கறத. உங்களால அக்செப்ட் பண்ண முடியும்னா அக்செப்ட் பண்ணாதீங்கடா. பட் அதுதான்டா ரியாலிட்டி. அதுதான்டா உள்ள போறவங்க நிரூபிக்கிறீங்க. நீங்க பார்வதி அவாய்ட் பண்ணீங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. நீங்க உள்ள போய் பார்வதி அடிக்கிறது வந்து நீங்க ஏதோ அவங்கள வந்து சம்பவம் செய்யற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படி கிடையாது. சம்பவம் செய்ய வேண்டிய நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிளேஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் டாம். பார்வதி ஷீ இஸ் அன்ஸ்டாப்பபிள். தேங்க்யூ திவ்யா. சொல்லுப்பா மாஸ்டர். ஹாய் ஹாய் மாஸ்டர் டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்றேன். யாரோ போட்ட போஸ்ட்டுக்கு யாரோ ஓன் பண்ற மாதிரி தான் இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து அறிவே இல்லை. போஸ்ட் போட்டது வேற ஃபேண்டம், அத வந்து பார்வதி பார்வதி எது பண்ணாலும் பார்வதி ஃபேண்டம். முதல்ல போயிட்டு போஸ்ட் போட்டவன் ஐடியா போயிட்டு பாருங்க, அது பார்வதி ஃபேண்டம் ஆளுங்களா திவ்யாக்கு வந்து நோ நோ, போஸ்ட் போட்டதுன்னு. அது அத வேற கூட ஃபேண்டமாவே பார்க்காம இருந்தாலும் பண்றாங்க. கூட விஜய் பார்வதி ஃபேண்டம் தான் சொல்லுவாங்க. அதுதான் இவனுங்களுக்கு அச்சச்சோ. அறிவில்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏங்க, episode ஐயோயோ. ஆமா, அறிவில்லை தான். இவனுங்க தான் ஒரு ஒரு டாபிக் கொடுக்குறானுங்க. என்னது பார்வதியை சப்போர்ட் பண்றவங்களுக்கு சைக்கோ தெரப்பி வேணும்னு போடுறானுங்க. சோ அது அறிவில்லைன்னு தான் சொல்லுவேன். அது பண்றவங்களுக்கு தான் தேவைப்படும். யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். கேப்ப போட்டுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எபிசோட எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்வதி அம்மா வந்து பாசிட்டிவா தான் இருந்தாங்க எல்லார்கிட்டையும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சுபிக்ஷாவை பாட வச்சாங்க.
நிறைய இன்ஸ்டன்ஸ்ல சுபிக்ஷாக்கு ஒரு எலிவேஷனா தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஸ்கோப்பை வந்து அவங்க வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க சுபிக்ஷாக்கு. அது நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு எனக்கு. சோ அதே மாதிரி தான் வந்து எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் பாசிட்டிவா தான் இன்னைக்கு வந்து சொன்னாங்க பார்வதி அம்மா. கமுடின்க்கு கூட பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க, அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க, யாருக்குமே நெகட்டிவா சொல்லல. சோ அந்த அம்மா கூட போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க வந்து இவனுங்க. சோ இவனுங்களுக்கு வந்து இதுதான் நெகட்டிவ் பிஆர். சோ நான் கூட போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், இந்த இவங்க தான் இந்த உண்மையை சொல்ல போனோம்னா அரோரா ஃபேண்டமும் கனி ஃபேண்டமும் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த நெகட்டிவ் வந்து பரப்புறாங்க. இவங்க தான் நெகட்டிவ் பிஆர், கேட்டுக்கோங்க ரிவ்யூவர்ஸ், சோ கால் ரிவ்யூவர்ஸ். அத மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனா வந்து கானா வினோத் சொல்லிட்டாரு, விக்ரம் கேம் இவ்வளவு தான், பார்வதி நீ வந்து இவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா இவன் எப்பயோ வெளியே போயிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் வந்து ரியா வந்து சொல்லியிருப்பாங்க வந்து பார்வதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், பார்வதினால தான் நீ வெளியே வந்த, அதே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்வதி 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 என்ன ரியா வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, பார்வதி இல்லைன்னா வந்து ஷோவே இல்லை, நீ தான் இந்த ஷோ வந்து எடுத்துட்டு வந்தது. அது வெளியே அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஷோனா பார்வதினா என்று ரியா வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் ரியாவும் வந்து சிலதுகள் பூசி முழுங்கினாங்க, நீ அந்த பஸ் ஸ்டாப் பண்ற அப்படி இப்படின்னு. சோ அதே மாதிரி வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது, அது நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம்னு தான் இருக்குது. சோ பார்வதியும் அதை சொல்லிட்டு பண்ணேது, நீ சொல்றதுல வந்து நான் பாசிட்டிவ் எடுத்துப்பேன், நெகட்டிவா வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்னு திவ்யா அப்பாக்கு. சோ அதே மாதிரி தான் கமுடின் ஃபேமிலியில வந்து வந்தப்போ கமுடின் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்திருப்பாரு, இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி ஏமாத்துறவங்க வந்து குத்தம் சொல்லி வேற இல்ல, ஏமாறுறவங்க தான் வந்து குத்தம், அத மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து நல்ல அட்வைஸா நான் பார்த்திருந்தேன். அதே மாதிரி இந்த கமுடின் என்ன நம்ப கூடாது, எப்ப எந்த நேரத்துல எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுவான்னு யாருக்குமே தெரியாது. அவனுக்கு வந்து ஏதாவது வந்து நெகட்டிவா போற மாதிரி இருந்தா அப்படியே பேக் அடிச்சு அப்படியே வந்து திரும்ப குத்துவான். சோ அதனால வந்து கமுடின் இப்படி நல்லா பேசுறாரு, பார்வதி கூட இப்படி பண்றாரு, சோ நல்ல பியோ சோல் அப்படிலாம் நம்பிட போறாதீங்க. ஏன்னா அவன் வந்து அவன் தான் நல்லா நடிக்கிறான், அவனுக்கு நடிக்கிறதுக்கு ஒருத்தன் கொடுக்கணும். இப்ப எதுக்குன்னா பார்வதிக்கு பக்கம் போறான், பார்வதிக்கு எல்லாரும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பார்வதி கூட ஓப்பனா விளையாடிடுறான், அரோரா கூட எல்லாம் டேஞ்சர்னு சொல்லிட்டாங்க. சோ பார்வதி வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ இவக்கு கூட இருந்தா நமக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வருது, இவ தான் ஏதோ பண்ணுதா. சோ அதனாலதான் இவன் திரும்ப திரும்ப பார்வதி பக்கமே போறான், அப்படித்தான் தோணுது எனக்கு. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஏதாவது பாயிண்ட் வந்து நடுவுல நினைவு வந்தா சொல்றேன், மத்தவங்க பேசுங்க. டாம் எங்க போனீங்க? ஆக்சுவலி ஹலோ, கேட்டீங்க? எனக்கு எல்லாருமே வெளில வெளில நீங்க போற மாஸ்டர் மாஸ்டர் பேசுறது மாஸ்டர் கேட்டுச்சு. பேசுனது கேட்டுச்சு. ம். டாம் நீங்க பேசுனது இவ்வளவு நேரம் சுத்தமா கேட்கல, இப்ப பேசுறதா கேக்குது. அப்படியா? நான் என்ன கேட்டேன்னா, இப்ப ஸ்பான்சர் டாஸ்க்ல இவங்க விளையாடுவாங்கல்ல, இவங்க தோத்ததுக்கு வந்து காரணம் வந்து பார்வதி திவ்யான்னு சொல்லுவாங்களா டாஸ்க் முடியும் போது? இல்லையே, அப்படி எதுவும் தெரியலையே சொன்ன மாதிரி. சொன்ன மாதிரி தெரியலையா? அதுல தோக்குறதுக்கு அது லக் பேஸ்டு கேம் தானே, அதுல என்ன இருக்கு? அது லக் பேஸ்டு கேம் தான். பட் திவ்யா நிறைய டைம் அவுட் ஆவாங்கல்ல, அதனால வந்து திவ்யா நிறைய டைம் அவுட் ஆனதுனால திவ்யா காரணம்னு சொல்லுவாங்களா? அது சீரியஸா சொன்னாங்களா விளையாட்டுக்கா சொன்னாங்களா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், கமெண்ட்ஸ்லயாவது போடுங்க, இல்ல மேல வந்து சொல்லுங்க. சொல்லுங்க அருண். அருண் என்னையா குடுகுடுன்னு மேல வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வாங்கிட்டு பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ பேசியா.
ஓகே. சொல்லுங்க பிரவீன். நீங்க பேசுங்க. ஓகே. டாம் ஆக்சுவலி நேத்து அந்த ஸ்பேஸோடைய ஒரு சில யூடியூப்ல கூட நான் பார்த்த ஒரு சில ஸ்பேஸோடைய ரெக்கார்டிங்ஸ். ஸோ கால்டு ஓஜி ரிவ்யூவர் அவங்க, சரி ஓகே நான் அது ரொம்ப டீட்டெயிலாக போல. அந்த ஓஜி ரிவ்யூவர் வந்து இன்னைக்கு யார் யார் வருவாங்க இன்னைக்கு ஆக்சுவலி அது அப்படியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. அவங்களுடைய இதுல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இதுதான் நடந்துச்சுன்றாங்க. 100% 200% நடந்துச்சுன்றாங்க. பாரு அவங்க அண்ணன் வந்தாரு. ஆமா அவங்க அண்ணன் வந்தாரு. அப்படியே 24 ஹவர்ஸ்ல எப்படியும் இது அவங்க பாரு கூட்டிட்டு போயிட்டாங்க போகும்போது. ஆக்சுவலி இதுதான் நடந்தது. இது எப்படி இவ்வளோ ஒரு ஒரு பொய்யை எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க பாருங்களா, அப்படியே ஒரு உண்மை மாதிரியே. அப்பா, இன்னைக்கு கடைசியில பார்த்தா இவங்க முகம் எல்லாம் வந்து எப்படி மாறி இருக்கும், இன்னைக்கு இதை எப்படி மாத்துவாங்க இவங்க எல்லாம். இப்படி சொன்னியப்பா, அந்த கொஸ்டின் யாருன்னா கேட்பாங்களா? நேத்து அந்த ஸ்பேஸ்ல காதுல வாங்கினவங்க எல்லாம் யாருன்னா நேத்து ஏங்க இப்படி சொன்னீங்க, கடைசியில ஒண்ணுமே ஆகல சப்புன்னு முடிஞ்சிருச்சுன்னு யாருன்னா கேட்பாங்களா? கேட்டா அதுக்கான பதில் அவருக்கு எப்படி இருக்கும், எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே உங்களால கேட்க முடிஞ்சா கூட கேட்டுருங்க. நீங்க எல்லாம் இப்படி சொன்னீங்களே, கடைசியில வந்து ஒண்ணுமே நடக்கலையே, நீங்க சொன்னது ஒண்ணு கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். லைக் இதே மாதிரி தான் டாம் இவங்க நரேட்டிவ் செட் பண்ணி லைக் ஒரு அந்த அந்த நிறைய விஷயம், அந்த நாய் குலைச்ச விஷயமா இருக்கட்டும், இல்ல இது அவங்க தனியா பேசின விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னு இவங்க வேற யார்கிட்டயோ காசு வாங்குறதுக்காக இப்படி பேச முடியுமா? இல்ல லைக் ஏதோ ஒரு பொய்யை ஸ்ப்ரெட் பண்றது கூட இவ்வளோ ஒரு டெலிபரேட்டா எதுக்கு இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க? வெளியில வந்து இவங்க முகத்துல எல்லாம் இவங்க மொழிப்பாங்களா? இப்படி பேசுறவங்க, இப்படி ஸ்ப்ரெட் பண்றவங்க எல்லாம் அதே ஆள் இன்டர்வியூ எடுப்பாங்களா? இன்டர்வியூ கொடுக்குறப்ப எப்படி அவங்க ஒரு நம்ம இப்படி பேசிட்டோமே எப்படி இவங்களை இன்டர்வியூ, அதெல்லாம் குத்தாதா மனசுக்குள்ள? இதெல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் பார்க்கதான் நான் போறேன், பாப்பேன் எப்படி அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க எல்லாமே நான் பார்க்கதான் போறேன். சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாரு அவங்க அம்மா வந்து வந்ததுல இருந்து லைக் she proved she is a professor and she have decorum. அவங்க ஒரு தமிழ் ப்ரொஃபஸர்ன்றது மணிக்கு ஒரு முறை நிரூபித்து விட்டார் அப்படின்றது. லைக் அவ்வளோ அழகா அந்த புக்கை பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், லைக் எவ்ரி ஒன் வாஸ் இன்ட்ரெஸ்டட். அந்த கானா வினோத்துக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த காம்போ, அவங்க பாடினது அந்த ராகத்தோட அவ்வளோ அழகா பாடினது, எவ்ரி திங் வாஸ் டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் எதுவுமே ஒன்னா ஷோல காமிக்கவே இல்லை. சும்மா எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்தது மட்டும் காமிச்சிட்டு விட்டுட்டாங்க. ஸோ தேவையே இல்லாம இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரவீன். வரமாட்டாங்களா சொன்னதெல்லாம் காமிச்சு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது இப்ப கேக்குது. பிரேக் ஆச்சு. அதான் இந்த அரோரா கேமரா முன்னாடி பேசினதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் ஸ்பேஸ் கொடுத்தது பதிலா, இந்த பொண்ணு சுபி ஏதோ வெளியில போக போகுது, அந்த பொண்ணு அட்லீஸ்ட் ஏதோ பாட்டு பாடுதோ இல்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுதோ, அந்த பாரு அவங்க அம்மா வந்து ப்ரொமோட் லைக் கொஞ்சம் அந்த பொண்ணை வந்து தட்டி கொடுத்து பண்ணி அந்த பொண்ணை வெளியில வருது, அதையாச்சும் காமிச்சிருக்கலாம். தேவையில்லாம வந்து ஒரு வெளியில போற நேரத்துலயாச்சும் ஒரு எலிவேஷன் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணேன். அப்சல்யூட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரு அவங்க அம்மா. அண்டு லைக் யாரை உங்களுக்கு பிடிக்கும் இந்த இதுல கண்டஸ்டன்ட்ல யாரை பிடிக்கும்னு டக்குன்னு கமருதின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைக் ஓகே இவங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன் நான். ஒருவேளை நினைச்சுட்டாங்களான்னு தெரியல. நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நம்மளால மாப்பிள்ள எல்லாம் பார்க்க முடியாது, ஏதோ ஒருத்தன் வந்திருக்கிறான் இவனே வச்சு கட்டி விட்டுருமா அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் பாப்போம். பாரு இஸ் மெச்சூர்ட், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. வெளியில வந்து பார்த்துட்டு லைக் பேசுறத வச்சு ஷீ கேன் டிசைட் ஹர் லைஃப். அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ மேல இருக்குது. பிகாஸ் இப்படி ஒரு அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய கால்வாசி கூட இவங்க கிட்ட இல்லைன்னா இருந்தாலே இவங்க வந்து லைக் எங்கேயோ மேல போயிடும். பிகாஸ் அவ்வளோ ஒரு நாலேஜ் அவங்களுக்கு. அந்த ஒரு புக்ஸ் அவ்வளோ 1000 புக்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு நாலேஜ் இருப்பாங்க. அவங்களுடைய பேசுறது எல்லாமே கமல் பேசுறதோட லைக் எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்தையும் உள்வாங்கி ஒரு உள் அர்த்தத்தோட அது பேசுறதெல்லாம் லைக் ரொம்ப ஃபேபுலஸா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய இது எல்லாமே. பட் எல்லாமே கட் பண்ணி விட்டானுங்க. ஒன்னா சொல்ல எதுவுமே இவனுங்க தமிழ் 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 பேசுறானுங்க,
ஒரு அம்மா தமிழுக்கோசரம் இவ்வளவு தூரம் பண்ணுது, இவ்வளவு தூரம் பேசுது, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறானுங்க. சும்மா தேவையில்லாததை போட்டு காமிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து அரோராவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு லைக் முடி இல்லாத ஒரு, அவர் எப்படி அட்ரஸ் பண்ண பேரு எனக்கு தெரியல, லைக் கொஞ்சம் பால்ஸோட இருந்தார்ல, இட்ஸ் நாட் பாடி ஷேமிங், ஜஸ்ட் ஐம் அட்ரஸிங், கொஞ்சம் பியர்ட்லாம் வச்சுட்டு. அவர் வந்து ஃபுல்லா ஹீஸ் சிம்பிளா ப்ரொமோட்டிங் ரியா பாரு. சிம்பிளா ரியா கூட ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே ஐயோ ஓகே ஓகே. எல்லாம் வந்து என்ன கேஸ் மாட்டுறதுக்கு ஏதாவது பேசி விடுங்க. காய்ஸ் இங்க பாருங்க, நான் பேசுறது என்னோட, யாருமே வந்து லைக் எப்பா ஹோஸ்ட் நீங்க கடந்துட்டு வந்து போங்க, கடந்துருவாங்க. அவ்வளவுதான். சொல்லு. ஆமா ஆமா. ஸோ லைக் அதுதான் என்னது, அந்த ரியா கூட வந்து இந்த ஒருத்தர் வந்து இஸ் வெரி மச் ஃபுல்லா வந்து பாரு அவங்க கேம் அனலைஸ் பண்ணி, ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு இது, சும்மா சொம்பு தூக்காம நம்ம இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறோம், இவங்கள நல்லா எலிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா எதுவும் பண்ணாம கரெக்டா ஒரு அனலைஸ் வச்சாரு. லைக் நீ இந்த இடத்துல இருக்கிறன்னா அதுக்கு வந்து பாரு ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவர் இருக்கட்டும். இன்னொன்னு சொல்லியிருப்பாருங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு ஃபர்ஸ்ட் கமருதீனை பிடிச்சிருந்துச்சு, துஷார்னு போச்சு, திரும்ப கமருதீன் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாரு ஆமா. பாருங்க. செருப்பால் வச்ச மாதிரி எனக்கெல்லாம் வாப்பா. எப்படிலாம் ஏமாத்துறீங்க எங்களை, சொன்னா எவன்டா நம்புறீங்க? நான் சொன்ன அதான் அத்தனை தெரியும்ல ஏங்க யாரு இவங்க. என்னதான் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாலும் இவங்கள பத்தி என்னென்ன சொன்னோமோ நம்ம நினைச்சோமோ A to Z நான் பேசுனது எல்லாத்தையும் அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது எனக்கு குளு 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 குளுன்னு இருந்துச்சு. அப்படியே அப்படியே லைக் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவருக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்குறேன். லைக் நீ யாரா ஒரு ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நீ அந்த எடுத்து வச்ச அந்த உன்னுடைய நேர்மைக்கு கருதி உனக்கு ஒரு முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ரியா வந்து உருட்டுனாங்க. ஆமா, ரியா உருட்டுனாங்க. பட் இவரு வந்து பிளஸ் வந்து இவரு அந்த எதுவுமே உருட்டல. அந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க சண்டை போடுறாங்க அப்படின்றத வந்து பார்வதிக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதுல வந்து ரியாவோட வன்மம் எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சு. ஓகே. ஆமா. பட் இவர் வந்து பார்வதி ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி மேபி ஃபுல்லா எலிவேட் பண்ணி விட்டாரு. பாரு 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 பாருன்னு எலிவேட் பண்ணி, ரியாவும் கொஞ்சம் எலிவேட் ஆக்சுவலி அவங்க எலிவேட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. பட் ஆனா அவங்க பண்ணது எல்லாமே எலிவேஷன் தான். பாருக்கு தான் ஒரு எலிவேஷனா முடிஞ்சது. ஃபுல்லா அந்த பாரு தான் இந்த கேமை கொண்டு போறா. பிகாஸ் இவங்க எல்லாம் வந்து கண்டஸ்டன்ட், லைக் விஜி வந்ததா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கண்டஸ்டன்டோடைய வீவ். ஒரு கேமை இவங்க தான் கொண்டு போறாங்க அப்படின்றது. லைக் ரெண்டு கண்டஸ்டன்ட்டுமே அண்ட் ரெண்டு ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரே ஏஜ் கேட்டகரி, அவங்க தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கலாம். லைக் இவங்களுடைய வியூஸ் பார்த்தா லைக் எல்லாருக்குமே தெரியுது இல்ல, பாரு இஸ் அவங்க தான் அந்த கேமை வந்து நகர்த்தி கொண்டு போற பர்சன் சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்னதான் சொன்னாலும் பாரு பண்ணல, பாரு இல்லைன்னா அந்த ஷோ வந்து நல்லா இருந்திருக்கும், என்னதான் சொன்னாலும் ட்ரூத் என்னைக்கா இருந்தாலும் வெளியில வரும், என்னைக்கா இருந்தாலும் வெல்லும். அது வந்து மணிக்கு ஒரு நாளும் வெளியில வந்துட்டே இருக்கு, ஒருத்தவங்க மூலியமா அது வெளியில வந்துட்டே இருக்கு. அதை வந்து நம்ம காதால வாங்கிட்டு தான் இருக்கிறோம், அவங்களும் காதால வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதையும் எப்படி மாத்துவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மேபி அவங்க வந்து வேற வழி இல்ல, வயிற்று பழப்பாக்காக அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சோ அதுக்கப்புறம் சாரி, நான் வேற நான் வேற ரொம்ப பொங்கிக்கிட்டே இருக்கிறேன், மன்னித்து விடுங்கள். அதுதான். மத்தபடி கமருதீன் அவங்க ஃப்ரெண்டு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்யூனான ஒரு கை மாதிரிதான் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா வெளியில எல்லாம் நிறைய அடி வாங்கிட்டாரு போல, விட்ட வாய்க்கு. அவங்க அக்காவும் நிறைய அடி வாங்கிட்டாங்க போல வெளியில, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் நல்லா அடி வாங்கிட்டு, ஓகே நம்ம எதனா பேசினா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு உள்ள போய் என்னத்தை பேசணுமோ அதை மட்டும் தெளிவா பேசிட்டு, இவருடைய ஃப்ரெண்டும் சொன்ன வார்த்தை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கப்பா. லைக் ஒரு கண்டஸ்டன்ட் ஆப்போசிட்டா இருக்கிற கண்டஸ்டன்டோடைய ஃப்ரெண்டே வந்து இந்த பொண்ணு எவ்வளோ பேசினாலும் வார்த்தையை விடல, கரெக்டா தப்பான வார்த்தை விடல அப்படின்றத அதோடைய ஆப்போசிட் கண்டஸ்டன்டே சொல்றாங்கன்னும் போது, காய்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் இந்த பிஆர்ஸ் இல்ல வந்து நீங்க நெகட்டிவ் பாருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க, இதுதான் உண்மை. நீங்களா அசியூம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. அவங்க உண்மையாவே வார்த்தையே விடல அப்படின்றது அந்த 24 hours பாக்குறவங்களுக்கு தெரியும். அதை உண்மையா உணர்ந்து அந்த ஷோ பாக்குறவங்களுக்கு தெரியும்.
நெகட்டிவாவே பார்த்து நெகட்டிவா தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன், இவங்களுக்கு ஹேட்டர் தான் கொடுப்பேன்றவங்களுக்கு கண்ணு சுத்தமா தெரியாது. இவங்க விடுறது பண்ணது எக்ஸ்ட்ராவா தான் தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அவங்க சொல்லும் போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஸோ அழகா சொல்லிட்டாரு. நீ விளையாடுறது வார்த்தை விடுற, பட் பாரு எவ்வளவு சண்டை போட்டாலும் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேடா அவங்க விடுறது கிடையாது அப்படின்றது. இதனால எங்கன்னா போய் சொன்னா அதை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. பட் ஆனா இவரே சொல்றாருல்ல, ஒரு கோ கண்டஸ்டன்டோட நோ ஒரு நோ ஃப்ரெண்டே அதுக்கு வந்து அதை வந்து அதுக்கு அட்ரஸ் பண்றாருல. அதுக்கு அவங்க சொல்றது என்ன, டோன்ட் நார்மலைஸ் டாக்ஸிசிட்டின்னு ஒரு டேர்ம் கொடுக்கும்போதே எனக்கு வந்து எரிச்சல் ஆகுது. என்ன டாக்ஸிசிட்டியை பார்த்தீங்க? வாட் டாக்ஸிசிட்டி யூ ஹவ் ஆஹ் சீன்? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு கூட கம்ருதீன்ட்ட வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்பலாம் இவ கேட்பாள்ல ரியா சொல்லும் பொழுது, கம்ருதீன் நீங்க செம்மையான ஒரு சேஃப் கேமு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாள்ல. சொல்லும்போது ரைட் அப்படின்னு சொல்லி நம்பாலும் சொல்லணும்ல. சொல்லி இல்ல அதை இருங்க எப்படி இருங்க நான் பாக்குறேன்னா டாம், இருங்க இருங்க எக்ஸாக்ட்லின்னு சொல்லுவா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லின்னு பாலா சொல்லி முடிச்சதுமே கனியோட வாய்ஸ் வரும். திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க. எதுக்கு சொல்றாங்க பாத்துக்கூடா அப்படி. ஏய் எம்மா ஏய் நீதாம்மா 1ஆம் நம்பர் வெச பாட்டிலு, இவனுங்க என்னடா ஐயோ எப்பா. சோ இது ஆக்சுவலி பாரு எதுக்கு எக்ஸாக்ட்லின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கம்ருதீன் கிட்ட, ஒரு பையன் எவ்வளவு தூரம் இது பண்ணாலும் போனாலும் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஒரு பொண்ணுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும். ரொம்ப டேமேஜ் ஆகுறது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பொண்ணை தான் வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. சோ இந்த இடத்துல இவங்க இந்த பாயிண்ட் சொல்லும் போது போத் அரோரா அண்ட் பார்வதி 2 பேருமே தான் அங்க வந்து எல்லாரும் போட்டு அடிக்கப்படுவாங்க. பையன் அல்டிமேட்லி தப்பிச்சுக்குவான் அந்த இடத்துல அப்படின்றத சொல்லும் போது எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கமருதீனுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராதீங்க. இதை தான் இவங்க வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ தட்ஸ் இட் டாம். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, எனிதிங் ராங். ஒன்னும் பிரச்சனை இல்ல மிஸ்டர் பிரவீன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ சோ மச். டாம் சொல்லுங்க. ரியா வந்து எலிவேஷன் கொடுத்துட்டாங்க பாருக்கு. ரியா நல்ல ஃப்ரெண்டே இல்ல. ஷர்ட் மாத்திரமா இப்ப ஃப்ரெண்ட மாத்தணும். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே அடித்து விட்டேன் ஐயா. அப்படியா? நான் பாதியில தான் ஆமா. வந்தேன். பிரஹில், இட்ஸ் டைம் ஃபார் பிரஹில் டு டாக். என்ன நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஏன் வந்து பேச வர மாட்டேங்கிறீங்க? என்ன கதை? இப்ப வரது கிடையாது. ஒரு 2 மணி வாக்கு 3 மணி வாக்குல குடு 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 குடுன்னு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியது. யோ பாலாஜி, பாலாஜி எங்க போயிட்டாரு? ஓகே. எஸ் பிரஹில், பேசுங்க பிரஹில். இன்னைக்கு நம்ம அரோராவோட ஃப்ரெண்ட் வந்தாங்க இல்லையா, ம். அவங்க வந்து ஆக்சுவலா உள்ள வந்தது ஒரு நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா அவங்கள பத்தி ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நரேட்டிவ் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி. முக்காவாசி முட்டு கொடுத்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் காலி. எதை வச்சு முக்காவாசிலாம் இல்ல. மொத்த நரேட்டிவையும் முடிச்சு விட்டாங்க. அதான் ஒரு பாயிண்ட் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ ஒருவேளை அவங்க கேட்டிருப்பாங்களோ. எல்லாம் இல்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. பட் அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து வன்மத்தோட சொன்னாலும் வந்து அவங்களுக்கே தெரியாம நல்லது பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் நான் பாக்குறது. டாம், இன்னொரு அந்த அவங்க 3 பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்கல்ல, பாரு சப்போர்ட்டட் பெர்ஸ்பெக்டிவ், ஜெனரல் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஹேட்டர்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ், லைக் 3 ஆமா. பெர்ஸ்பெக்டிவ் ஓகேவா தான் இருந்தது எனக்கு யா ஆக்சுவலி. யா யா அதுதான் கருத்து ஒத்து போற மாதிரி தான் அவங்க பேசுனாங்கன்னு நான் சொல்றேன். அதை தாண்டியும் அவங்க கிட்ட இருந்து வன்மம் வெளில வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் அதர் ஹேண்ட் எனக்கு இன்னொரு டவுட். இவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? சொல்லிட்டு காலையில பிறந்தநாள் வாழ்த்து யாருக்கு கொடுத்தாங்க? அரோரா அவங்க எக்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்க டாம். எக்ஸ் பாய் அது ஃப்ரெண்டுக்கா? வேற யாரோ மோஜோவா மொசாடாவோ சம்திங் நேம். ஓகே. அத குடுத்துட்டு டாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த போயிட்டு அவன் என்ன மறக்க கூடாது, ஆனா மூடொன்னாகி போயிட்டோனும், ஆனா அவன் மண்டையில நான் இருக்கணும்னு. என்ன ஒரு சாடிஸ்ட் மென்டாலிட்டிங்க எப்பா. அதுதான் அது ரியா இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, 2வது நாளே பிடிச்சிங்களே அந்த துஷாரை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அந்த பேரை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் சொல்லல, எக்ஸ்ட்ரீம். ஏமா 50 நாள் உனக்கு யாரும் தெரியலையாமா, இத சொன்னாங்க பாத்தீங்களா? 50 நாள் உனக்கு யாரு கூடயும் பழகிறதுக்கு டைம் கிடைக்கல, பழக முடியல, துஷார் கிட்ட மட்டும் 2 நாள்ல பழகிடுவியா அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா? அது வேற சொல்லி விட்டுருக்காங்க.
நீ என்ன வேணா பண்ணு. உன் ப்ரொஃபைல நீ சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சின்னா, பசங்க கூட மட்டும் நீ போகவே கூடாது, பேசவே கூடாதுன்னா, 2வது நாளே துஷார், துஷார், துஷார் சொல்லு. இருக்கா? இல்லையா? இருக்கா? இல்லையா? ஐயய்யோ! அது டாம் என்னது டோம் கரண்ட் பில் கட்டிட்டியான்னு கேட்டது. இப்ப நீங்க ஏசி சொன்னீங்கன்னு ஆஃப் வச்சுக்கோங்களேன். பண்ணுங்க, அது ஏசி ஆஃப் எல்லாமே பண்ணுங்க. அது எல்லாமே எனக்கு பர்ப்பஸ்ஃபுல்லா தெரிஞ்சுச்சு. எதுவுமே வந்து கேஷுவலாவே எனக்கு தோணல. எனக்கு அப்படி தோணுச்சு. இட்ஸ் நாட் ஐ வாண்ட் டூ கிரியேட் சம்திங் இன்டென்ஷனல். எனக்கு அவங்க திரும்ப திரும்ப நீ சொன்னல்லடி அந்த கரண்ட் பில்லு தான். என்னது? டேய் என்னடா பண்றீங்க? ஓரளவுக்கு என்கிட்ட சொன்னீங்கன்னா, நானே போய் வீட்ல ஏசி ஆஃப் பண்ணிருவேன்டா. எங்க பக்கத்து பில்டிங் தானடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. டாம் அதுதான் இது. சொல்லுங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது விட்டுட்டேன் நடுவுல. நீங்க எல்லாம் இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. மன்னிச்சிருங்க பிரஹீல். இல்ல அதெல்லாம் மன்னிப்புலாம் தேவையில்ல. ம்ஹ்ம். அப்புறம் நம்ம பார்வோட அம்மா உள்ள வரும்போது ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அப்ப அது கானா வினோத் வந்து பார்வோட அம்மாவோட வாய்ஸ பத்தி சொல்லியிருப்பாரு. ரொம்ப நல்லா என்ன இருக்கு வாய்ஸ்? ஆமா. நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் வெளிய செட் பண்ண நரேட்டிவ்ஸ் எதுவுமே நடக்கல. அதனால வந்து இன்னைக்கு எதிர்பார்த்து உள்ள காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பேரதிர்ச்சி தான் நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சபரிய ஏங்க ஒரு அடி அடிச்சாங்க. சபரிய ஒரு அடி அடிச்சாங்களா? ஏங்க 80 நாளையும் முடிச்சு விட்டு மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டாங்கங்க சபரிய. ஃப்ரீயா அதான் அடிச்ச அடிதான். இன்னும் உன்- எழுந்திருக்க முடியல அவரால. உன்னை எதுக்கு உன்னை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில ஒரு பிபி ஃபன்ன்ற ஒரு அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே உள்ள ப்ரோக்ராம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப முதல் அடி இப்போ இவரு தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உண்மை தானே. நம்ம சபரி வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல பயங்கரமா பண்ணுவாரு. எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். ஐயோ கடவுளே. ஏங்க யாருங்க வந்து சபரி கிட்ட சொன்னது இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்து குழந்தைங்களோட விளையாடுறியான்ட்டு? அது கனிக்கிட்ட இப்படி வந்து ஏதோ சொல்லுவாரு. நான் டக்குன்ட்டு அப்பதான் பார்த்தேன் நானு. யார் சொல்லுவாங்க யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியல. நீங்க சொல்லும்போது எனக்கு புடிச்சிருக்கு. அதனால நான் கேட்டு சிரிச்சுக்கிறேன். லாஸ்ட் சீசன் ஆக்சுவலா டோம் கனிக்கிட்ட இதே வந்து சொல்லுவாங்க, லாஸ்ட் சீசன் நான் என்னமோ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்து இப்போ குழந்தைங்களை தூக்கிட்டு விளையாடுறேனாமா அப்படி